ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒன்று தான். அதுக்கான ஒரு டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஹேர் ஆயில் மூலமாக இது சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்க போது. இது நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய சீக்ரெட் ஹேர் ஆயில். இதை நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. ஓகேவா, எனக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக இந்த ப்ராடக்ட் எனக்கு தெரிய வந்தது. இது நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேம்பாலம்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத அந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இதுக்கு பேர் தான் வேம்பாலம்பட்டை. ஓகேங்களா, அதை நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. ஹேர் ஃபால் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா, அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கா, இதில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது எப்படி யூஸ் பண்ணணும் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இளநரை இருக்கவங்க கூட இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். வேம்பாலம்பட்டை வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு பக்கத்துலேயே எதுவும் நாட்டு மருந்து கடை அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஆன்லைனில் கூட இருக்குது, அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் வரும். நான் வாங்கின ப்ளேஸில் வந்து 30 rupees வந்துச்சு. கடைக்கு ஏற்ற மாதிரி இது வேரி ஆகலாம். அப்படி இல்லைனா ஆன்லைனில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் என்ன ஆயில் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் தான். கோகோனட் ஆயிலில் நம்ம இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சுட்டு லைட்டாக பொரியாக வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அதுக்கப்புறம் வந்து அதில் வேம்பாலம்பட்டை போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு மேஜிக்கல் மாதிரி இருந்துச்சு, நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இளநரை அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். கோகோனட் ஆயில் வந்துட்டு பியூர் வெர்ஜின் கோகோனட் ஆயில். நீங்கள் வந்து வீட்டில் செக்கில் ஆட்டுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ வந்துட்டு நான் ரெடி பண்ண ஹேர் ஆயிலை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த ஹீட் ஆறுனதுக்கப்புறமா வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். 1 டேக்கு அப்புறம் தான் இதை நான் வந்து ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்லி காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லி 1 day கம்ப்ளீட்டட். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலை வந்து நான் ஒரு பாட்டிலுக்கு இது மாதிரி மாற்றி வச்சுட்டேன். நமக்கு எந்த அளவுக்கு ஆயில் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிட்டா இந்த ஆயில் ரெடி. அதை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன், அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. பியூர் வெர்ஜின் கோகோனட் ஆயில் தான். நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சமாகவே ஆயில் போதுமானதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் வந்து வீணாலாம் ஆகாது, நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து கூட யூஸ் பண்ணலாம். இந்த வேம்பாலம்பட்டை ஹேர் ஆயில் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் எனக்கு போதுமான அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் டெய்லி நார்மல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சில பேருக்கு வந்து டெய்லி ஹேர் ஆயில் வைக்க பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்கலாம் எந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லி காமிச்சிருக்கேன். டெய்லி வந்து உங்களோட ஸ்கால்பில் படுற மாதிரி இது மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நான் வந்து ஹேர் ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு நான் அதை ஈவினிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறது பிடிக்காது. அப்படி உள்ளவங்கள்லாம் நீங்கள் நைட் டைமில் இதே மாதிரி நல்லா ஸ்கால்பில் படுற மாதிரி ஹேர் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து செட் ஆகாது. அதனால் 1 day விட்டு 1 day இது மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் நைட் டைமில் நீங்கள் ஹேர் நல்லா ஸ்கால்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பி குளிச்சிருங்க. 2 days ஒன்ஸ் இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. 3 monthsக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். ஓகேங்களா, எந்த ஒரு பொருளுமே எடுத்தோடனே ரிசல்ட் தந்துடாது. ஹெர்பல் முறையில் பொறுத்த வரைக்கும் 3 months ஆகும், ஆனால் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்த வீடியோ தான் அது. நான் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இதுக்கான ரிசல்ட் தெரியும். அதனால் அதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.